பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான் பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த சிந்தனை நம்முடைய இருதயத்தில் நாம் நிலைநாட்டி இருக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான் சொல்லுகிறது. வேத வாக்கியத்தின்படி யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 இந்த 3 வேத வாக்கியங்களிலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சகல வேத வாக்கியங்களும் பிரகடனப்படுத்துகிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனையோடையே நாம் வேதத்தை தொடர வேணும், வேதத்தை வாசிக்க வேணும், பிரசங்கங்களை கேட்க வேணும். இந்த சிந்தனையை விட்டு நாம் வெளியால், அதாவது வேறொரு பக்கம் நாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டியது எது என்பதை நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ரோமர் 6:12 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இதற்கு நான் தெரிவு செய்த தலையங்கம் பாவ சுபாவத்தின் ஆளுக முற்று பெற்றது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேத வாக்கியம் ரோமர் 6:12க்கு நான் தெரிந்து கொண்ட பிரதான தலையங்கம் பாவ சுபாவத்தின் ஆளுகை முற்று பெற்றது. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. அந்த குற்றமற்ற இரத்தத்தினால, அந்த மாசற்ற இரத்தத்தினால, அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினால, அந்த நன்மையானவர்களை பேசும் இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி, பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை முற்று முழுதுமாக விலக்கி, பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி எங்களை நீதிமான்களாக்கி, அருமையான பிதாவை உமக்கு முன்பாக உம்முடைய கிருபாசனத்துக்கு எந்த நேரமும் துணிவோடு வரக்கூடிய பாக்கியத்தை தவறீர் எங்களுக்கு ஏற்படுத்த தந்திருக்கிறீர். எங்களுக்கும் உமக்கும் இடையில இருந்த குற்ற உணர்வை முற்றும் முழுதுமாக அகற்றி, அருமையான பிதாவே, எந்த நேரமும் உம்மிடத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே.
இந்த நேரத்தில் அருமையான பிதாவே, இந்த வேத வார்த்தைகளை கேட்பதற்காக கூடியிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவறியில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. அப்போ பாவ சுபாவத்தின் ஆளுகை முற்று பெற்றது. அப்போ இதில் இந்த பிரதான தலையங்கத்தின் கீழே இந்த ரோமர் 6:2 பிரசங்கத்தை எடுத்து செல்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. முதலாவதாக நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலரினால் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாவம் என்ற சொல்லப்பட்டிருக்கிற பாவம் என்ற சொல் பாவ செயல்களை பற்றி அல்ல, பாவ சுபாவத்தையே குறிப்பிடுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் இதனை திருப்பி சொல்கிறது எனக்கு அவசியமாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலரினால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சொல் பாவ செயல்களை பற்றி அல்ல, குறிப்பாக பாவ சுபாவத்தை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். கிரேக்க மூல பாஷையில் பாவம் என்ற சொல்லை அந்த பாவம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ கிரேக்க மொழியில் பாவம் என்ற அந்த சொல் அந்த பாவம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் என்பது பாவ சுபாவத்தை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான போதகர்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு அவனிடத்தில் பாவ சுபாவம் இல்லை என்றே அவர்கள் உரிமை கோருகிறார்கள். திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், அநேகமான போதகர்கள் ஒரு பாவியான மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை முற்று முழுதுமாக தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் அவனிடத்தில் பாவ சுபாவம் இல்லை என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வாதத்தின்படி அவருடைய இரத்தத்தினால எல்லா பாவங்களும் கழுவப்பட்டபடியினால் பாவ சுபாவமும் முற்று முழுதுமாக கழுவப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் ஏராளமான தன்னுடைய நேரத்தை வீணாக்கி உள்ளார் என்றே நாம் சொல்ல வேணும். அவர்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி அந்த பாவத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறதா இருந்தால் தனது நேரத்தை வீணாக்கி உள்ளார் என்று சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இல்லாததை பற்றி அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறாரே. அப்போ பாவம் என்றது இல்லை என்று சொன்னால், அந்த பாவம் இல்லை என்று சொன்னால் என்ன காரணத்திற்காக 16 தரம் அந்த பாவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? அப்போ பாவ சுபாவம் என்பது அந்த பாவத்தை பற்றியும் ஆதாமின் சுபாவத்தை பற்றியும் சாத்தானின் சுபாவத்தை பற்றியும் ஜென்ம சுபாவத்தை பற்றியும் சொல்கிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ சுபாவம் என சொல்லப்படும் பொழுது ஆதாமின் சுபாவத்தை சொல்லப்படுகிறது, சாத்தானின் சுபாவத்தை சொல்லப்படுகிறது, ஜென்ம சுபாவத்தை சொல்லப்படுகிறது.
பாவ சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஆதாம் என்ற சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ ஒரே பாவ சுபாவத்துக்கு எத்தனை விதமாக அதனை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவ சுபாவம் என்று சொல்லப்படும் பொழுது அந்த பாவ சுபாவத்தை தான் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாவம் என்ற ஒரு சொல்லோட 16 தரம் அந்த பாவ சுபாவம் என்ற சொல்லை பாவம் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ போதகர்களுடைய வாதத்தை நாம் எடுப்போமாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன காரணத்திற்காக எத்தனையோ தரம் 16 தரம் இல்லாத ஒன்றுக்காக அவர் அடிக்கடி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாவ சுபாவம் இல்லை என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ சரியான மொழிபெயர்ப்பின்படி சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் அந்த பாவம் ஆளாதிருப்பதாக என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அப்போ ரோமர் 6:12 நம்முடைய சரீரத்தில் அந்த பாவம் இருக்கிறது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், ரோமர் 6:12 அந்த பாவம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் அந்த பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ அந்த பாவம் இல்லையா இருந்தால் ஏன் ரோமர் 6:12 இந்த மாதிரியாக குறிப்பிடப்பட்டிருக்க வேணும்? அப்போ அதிலிருந்து நாம் அறிகிறது என்னவென்றால் அந்த பாவம் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிறது, மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டவுடன் கிறிஸ்துவுடனே கூட மரித்தபடியினால் நடந்ததென்ன? நாம் அந்த ஜென்ம சுபாவத்துக்கு அந்த பாவ சுபாவத்துக்கு மரித்து போயிருக்கிறோம். ஆனால் அந்த ஜென்ம சுபாவம் மரிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட நாம் மரித்தோம் என்று சொல்லி ரோமர் 6:3-5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவரோடு சேர்ந்து சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட நாம் மரித்தோம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் மரித்திருக்கிறபடியால் யாருக்கு மரித்திருக்கிறோம்? அந்த பாவ சுபாவத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம். அதுதான் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது பாவ சுபாவம் மரிக்கவில்லை, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட மரித்ததனால அந்த பாவத்துக்கு நாம் மரித்து போனோமே தவிர அந்த பாவம் மரிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் தொடர்ந்து வாசம் செய்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலும் அந்த பாவம் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாவ சுபாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலர் தெளிவாக 1 யோவான் 1:8 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது எப்படி என்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் 1 யோவான் 1:8 நமக்கு
பாவம் இல்லை என்போமானால் நம்ம நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி யோவான் தெளிவாக நம்மை எச்சரித்திருக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாம் வஞ்சிக்கப்பட்டிருப்போம், பாவம் நமக்குள்ளே இல்லை என்று சொல்லி அந்த சிந்தனை நமக்குள் இருக்குமாயின் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை பற்றிய சத்தியம் நமக்குள் இல்லை என்பதை தெளிவாக யோவான் அப்போஸ்தலர் 1 யோவான் 1:8 நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், யோவான் தன்னையும் உட்படுத்தி இந்த வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் தன்னையும் உட்படுத்தியே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ரோமர் நிருபம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் எழுதப்பட்டதே தவிர அவ்விசுவாசிகளுக்கு அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்தவர்களுக்கே இது ரோமர் நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்டவுடன் அந்த பாவம் நம்ம விட்டு அகற்றப்பட்டால் எதற்காக பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 16 தரம் அந்த பாவம் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ அதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பாவ சுபாவம் இருக்கிறது என்பதை நமக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை அவர் வீணாக நேரத்தை போக்கவில்லை. உண்மை என்னவென்று சொன்னால், பாவம் நமக்குள் இருக்கிறது. இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாவம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் ஒரு பொழுதும் அந்த பாவம் நம்மை ஆள வேண்டியதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு காரணத்துக்காகவே நம்மில் விடப்பட்டிருக்கிறது என்ற உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறத வழக்கம், அந்த பாவ சுபாவத்துக்கு நாங்கள் மரித்து போனமா இருந்தால் பாவ சுபாவத்தை என்ன காரணத்திற்காக அவர் நம்மிடத்தில் விட்டிருக்கிறார்? காரணம் இல்லாமல் தேவன் எதையும் செய்கிறது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு காரணம், அவருக்கு ஒரு காரணம் இருக்கு, தேவனுடைய காரணம், அது நமக்கும் தேவை. அது கேள்வி கேட்கிற, அதன் கேள்வி கேட்டு அதற்கு நாங்கள் மறுமொழி பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் எதையும் சரியாக செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு காரணத்திற்காகத்தான் நம்மில் அது விடப்பட்டிருக்கிறது. மறுபிறப்பு பெற்ற நாம் இந்த பூலகத்தில் இருக்கும் தன்னையும் நல்லொழுக்கத்தை நம்மில் நடைமுறைப்படுத்துவதற்கே பாவ சுபாவம் நம்மில் விடப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அது ஒரு காரணத்தோடு தான் ஆண்டவர் விட்டிருக்கிறார். இந்த பூலோகத்தில் நாங்கள் இருக்கும் காலம் வரையும் ரட்சிக்கப்பட்டு இந்த பூலோகத்தில் நாம் இருக்கும் காலம் வரையும் நம்முடைய நல்லொழுக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே பாவ சுபாவம் நம்மில் விடப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். மாம்ச இச்சைகள் நம்மில் ஆரம்பமாகி மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இழுத்து செல்லப்படும் பொழுது, அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு மாம்ச இச்சைகள் ஆரம்பமாகிவிட்டது, மாம்சத்தின் கிரியைகள் ஆரம்பமாகிவிட்டது என்பதை அவன் உணர்ந்த உடனே திருப்பி சொல்கிறான், மாம்ச இச்சைகள் ஆரம்பமாகி மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இழுத்து செல்லப்படும் பொழுது உடனடியாக அந்த கிறிஸ்தவன் நம்முடைய பரிசுத்தமான விசுவாசம் திசை திருப்பப்பட்டது என்பதை உணரக்கூடியதாக இருக்கும். திசை திருப்பப்பட்டது என்பதை உணர்ந்து
அறிந்து அதனை அடையாளம் கண்டு அதனை விட்டு விலகி 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறதன்படி அந்த வேத வாக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த விசுவாசத்துக்கு திரும்பி தான் செய்த பாவத்துக்கு 1 யோவான் 1:9 படி பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி மன்னிப்பு கோரி தேவனோடு ஒப்புரவாகி உறவை மறுபடியும் பலப்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கும் என்பதற்காகவே பாவ சுபாவம் நம்மில் விடப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை பெற்ற மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் பாவ சுபாவம் விட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காக. மாம்சத்தின் கிரியைகள் ஆரம்பமாகிறது, மாம்சத்தின் இச்சைகள் ஆரம்பமாகிறது. அப்போ இதுகள் ஆரம்பமாகும் பொழுது என்னில் ஏதோ பிழை இருக்கிறது, என்னுடைய விசுவாசத்தில் ஏதோ பிழை இருக்குது. ஆனபடியால் உடனடியாக சரியான விசுவாசத்துக்கு திரும்பி செய்த பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அதுகளுக்கு மன்னிப்பு கோரி சரியான விசுவாசத்துக்கு திசை திரும்பி தேவனோடு மறுபடியும் உறவை புதுப்பித்து கொள்கிற நோக்கத்துக்காகவே அந்த பாவம் நம்மில் விடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை திசை திருப்பின உடனே அந்த பாவம் செயல்பட தொடங்கும். அந்த பாவம் செயல்பட தொடங்கினோன்னு மாம்ச இச்சைகள் ஆரம்பமாகும், மாம்சத்தின் கிரியைகள் ஆரம்பமாகும். அப்போ அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறீர்கள் என்ற எச்சரிக்கையை அது கொடுக்கிறபடியினால் நாம் உடனடியாக மனம் திரும்பி தேவனோடு சரியான விசுவாசத்துக்கு திரும்பி உறவை பலப்படுத்துறது இலகுவாக இருக்கிறது. ஆனபடியால் அந்த நோக்கத்துக்காகத்தான் அந்த பாவ சுபாவம் நம்மில் விடப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பழைய ஏற்பாட்டில் சமாதான பலிகள் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது பெரிய ஒரு விஷயம். சமாதான பலிகள் பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்க நாம் அறிய வேண்டியது இந்த வேத வாக்கியத்தில் நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரோமர் 6:12 நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு சரீர இச்சைகளின்படி என்று சொல்லப்பட்டு கிடக்குது. பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் அந்த பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ சுபாவம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பாவ சுபாவம் என்றால் அந்த பாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஜென்ம பாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஆதாமின் பாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, சாத்தானின் சுபாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ பாவ சுபாவத்துக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு பேர்களாலும் அது அழைக்கப்படுகிறது என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ பாவ சுபாவம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? வீழ்ச்சியின் பிரதிபலனே, மனுஷ வீழ்ச்சியின் பிரதிபலனே பாவ சுபாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்குள்ள பாவம் உட்சென்றது, ஆதாமுக்குள்ள உட்சென்ற பாவம் பிறப்பின் மூலம் எல்லா மனுஷருக்குள்ளும் அந்த பாவம் வந்திருக்கிறது. இது அப்போ சுருக்கமாக வீழ்ச்சியின் பிரதிபலனே இந்த பாவ சுபாவம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வீழ்ச்சியின் நிமித்தம் ஒவ்வொரு மனுஷரிலும் அவனுடைய இருதயத்தில் தவறான வழியை நோக்கி செல்வது அவனுடைய சுபாவமாகிவிட்டது. அப்போ பாவ சுபாவம் இருந்தால் 24 மணித்தியாலமும் தவறான வழியை நோக்கி நாம் போவதற்கு உந்தப்படுவோம் என்பதை நாம் ஒவ்வொரு தரம் அறிந்து கொள்ள வேணும். தவறான பாதையை நோக்கி போகிறதற்கு நாம் உந்தப்படுவோம்.
அப்போ இதைத்தான் இந்த பாவ சுபாவம் இருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் வரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் வரையும் இந்த தவறான வழிக்கு போகிறது ஒரு சுபாவமாக போய்விட்டது. மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து மனுஷனை தவறான வழிக்கு போவதற்கு உந்துகிறது தான் இந்த பாவ சுபாவம் என்பதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தவறான செயல்கள் எல்லாவற்றிற்கும் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுகிறது. தேவனால் நியாயம் தீர்க்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் ஒவ்வொரு மனுஷனும் பாவ சுபாவத்தோடு தான் பிறந்தான். இந்த பூலோகத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும், இனி பிறக்க போகிற மனுஷர்கள் எல்லாரும் ஆதாமினுடைய வித்துக்களாக அவர்கள் இருந்தபடியால் அவர்கள் பிறக்கும் பொழுது பாவ சுபாவத்தோடையே பிறக்கிறார்கள். நான் முன்பு கூறினது போல ஒருவன் கிறிஸ்துவிடம் வந்த பின்பு அவன் அந்த பாவத்துக்கு கிறிஸ்துவோடு கூட மரித்து போனபடியினால் அவனில் பாவ சுபாவம் செயல் இழந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இதனை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். எவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ கிறிஸ்துவுடனே கூட அவன் மரித்து போனபடியினால் என்ன நடந்தது? அதாவது பாவ சுபாவம் செயல் இழந்தது. ஏனென்றால் அவன் பாவ சுபாவத்துக்கு மரித்து போனான். கிறிஸ்துவுடனே கூட அவன் மரித்து போனபடியினால் பாவ சுபாவம் செயல் இழந்தது. அப்போ சிலுவையின் நிமித்தமே இது சாத்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் இருக்க வேண்டிய விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தை தொடர்ந்து பராமரிக்காமல் விட்டால் மறுபடியும் பாவ சுபாவம் எழும்பி சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை ஆளும் என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நாம் தொடர்ந்து அந்த பாவத்துக்கு மரித்திருப்பதற்கு நாம் தொடர்ந்து கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருப்போமாக பாவம் நம்ம மேற்கொள்ளாது. பாவம் மேற்கொள்ளாமல் இருக்க வேணுமா இருந்தால் தொடர்ந்து நாம் அந்த விசுவாசத்தை நாம் விசுவாசித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமானால் பாவ சுபாவம் செயல் இழந்தபடியே இருக்கும். அப்படி இருப்போமா இருந்தால் பாவ சுபாவம் ஒரு பொழுதும் நம்ம மேற்கொள்ளாது. அப்போ நாம் அந்த விசுவாசத்தில் நிலைத்திராவிட்டால் மறுபடியும் பாவம் உயிர் பெற்று எழுந்து நம்மை ஆளும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை பின்வருமாறு கூறியிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அவர் ரட்சிக்கப்பட்டவர், ஆனால் அவருக்குள்ள பாவ சுபாவம் ஒழும்பி அவரை மேற்கொள்ள தொடங்கினதன் நிமித்தம் அவர் தான் பெற்ற அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அனுபவம் ஏங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியை. அப்போ கலாத்தியர் 1:11-12 சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறதற்கு தேவனால் ஒரு வழி, அதாவது ஒரு நியமிக்கப்பட்ட வழி ஒன்று பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி கலாத்தியர் 1:11-12 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வெளிப்பாட்டை பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுப்பதற்கு முன்பு இவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 7:9-11 தந்திருக்கிறார்.
தந்திருக்கிறார். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்று அவர் சொல்லியிருக்கிறார். நேரம் சமீபமாகிவிட்டது. இதை பற்றி நான் விவரமாக அடுத்த செய்தியில் உங்களுக்கு பிரசங்கிக்க இருக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.